KPL Center subscriber அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே பேசுறேன். இன்னைக்கு இந்த வீடியோல ட்ரெண்ட் லைனை பத்தி பார்க்க போறோம். ட்ரெண்ட் லைனோட பேசிக்ஸ், ஓகே, அதனுடைய ஓவர்வியூ, அதை வந்துட்டு எப்படி வந்துட்டு வரையணும், அதுக்கப்புறம் வரைஞ்ச பிறகு அந்த ட்ரெண்ட் லைனை பயன்படுத்தி எப்படி வந்து ட்ரேடிங் எடுக்கணும் அப்படிங்கிற தகவல்லாம் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கோங்க, அதே டயத்தில் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கில் உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ள பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதை தவிர நம்மளோட சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னா, சோசியல் மீடியாவில் ஜாயின் பண்ணணும்னா, டெலிகிராம் இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் 12 விஷயம் இந்த வீடியோக்கு இல்லை கமெண்ட் செக்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சில பேர் வந்துட்டு நம்மளுடைய மற்ற வீடியோக்கள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கோம், பிளேலிஸ்ட் வாரியாக டைட்டில் கொடுத்துருக்கோம், அந்த டைட்டிலை கிளிக் பண்ணி உங்களுக்கு விருப்பப்பட்ட வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். ட்ரெண்ட் லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எங்கே பயன்படுத்தி ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, கமாடிட்டியில் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் பீப்புள் வந்துட்டு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி தான் ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா கமாடிட்டி வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எதுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க, எப்போ இதை வரையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து சில பேர் கேட்பாங்க, உங்களுடைய ஸ்டாக்கு இல்லை மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு சொன்னால் வந்து ஒரு 3 விஷயம் இருக்குது இல்லையா, 3 டைப்பாக வந்து அந்த ட்ரெண்டை பிரிக்கலாம். ஒன்று வந்து அப்போர்ட் ட்ரெண்டில் இருக்குது, இன்னொன்று வந்து டவுன்வர்ட் ட்ரெண்டில் இருக்குது, இன்னொன்று வந்து சைடுவேஸில் இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இது வந்து ஒரு விதமாக பார்க்குறது. இதை தவிர சில பேர் வந்துட்டு இப்போ கமாடிட்டியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூச்சர்ஸ் கமாடிட்டி எல்லாமே இல்லையா, அப்போ வந்து கமாடிட்டியில் வந்து ஒன்று பை பண்ணணும் இல்லை செல் பண்ணணும். அப்போ அவங்க ஃபியூச்சரை பை பண்ணியிருக்காங்க, பொசிஷன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அப்போ எதை வச்சு பை பண்ணாங்க அப்படின்னா ட்ரெண்ட் அப்போர்டில் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ வந்து அந்த லைனுக்கு மேலே அந்த ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்க வரைக்கும் ட்ரெண்ட் வந்து கண்ட்ரோலாக இருக்குது, ட்ரெண்டு உள்ள தான் இருக்குது. ஸோ அவங்க பையிங் பொசிஷனை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அதே அந்த ட்ரெண்டை பிரேக் ஆகிடுச்சுன்னா, அதாவது அவங்க லாங் பண்ணியிருந்தாங்க, அந்த லாங் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா லாங் அன்வைண்டிங் அர்த்தம், அதாவது லாங் முடிஞ்சு வச்சு இதுக்கப்புறம் ஷார்ட் ஆகுதுன்னு. இதே வந்து அவங்க ஷார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது ஷார்ட் வந்துட்டு அதே அந்த ட்ரெண்டை பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்னது ஷார்ட் க்ளோசிங் சொல்லலாம். ஓகே, ஸோ ஷார்ட் கவரிங் சொல்லுவாங்க. இதுக்கு டெக்னிக்கல் டைம், இதுக்கான வீடியோ வந்து மார்க் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பயன்படுத்தி பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதை தவிர இந்த ட்ரெண்ட் லைனை பயன்படுத்தி மற்ற என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரெண்டு டைரக்ஷனு, அதுக்கப்புறம் எங்கே வந்து இந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸில் ஆகுது, அதாவது வந்துட்டு இந்த இதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் டோட்டலாக மாறப்போகுது அப்படிங்கிற விஷயமும் பார்க்கலாம். இதுதான் அவங்க ஏற்கனவே சொன்னால் அந்த ஷார்ட் கவரிங், லாங் அன்வைண்டிங் சொல்லிட்டு. இதை தவிர மூணாவது வந்து என்ன விஷயம் என்னன்னா, கிளாரிட்டி வித்தவுட் ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ். இந்த ட்ரெண்ட் லைனை பயன்படுத்துவாங்க யாருமே இந்த ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ் நம்ப மாட்டாங்க, ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸை பயன்படுத்த மாட்டாங்க. ஓகே, ஸோ இவங்க சொல்கிற இதுக்கான டெக்னிக்கல் டேர்ம் என்ன, ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வந்துட்டு இவங்க இந்த இதை மட்டும் தான் ட்ரெண்டுக்கு, இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ட்ரெண்ட் லைனை வந்து பிரேக் பண்ணல அதனால இருப்பேன். ஓகே, ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சா வெளில வந்துடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி தான் வந்து இதை பயன்படுத்தி இது பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து வரைவாங்க. அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய டெலிகிராம் சேனல்ஸ்லாம் வந்துட்டு இந்த கமாடிட்டி ட்ரெண்ட் லைனை பார்த்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி வரையும் போது புதுசாக நியூ கமர்ஸ் வரவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா தோணும். ஓகே, இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அதுக்கான பேசிக்ஸ் பார்ப்போம், அது நீங்களும் வரையலாம். ஓகே, ஸோ ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சு அந்த ட்ரெண்ட் லைன் அல்டிமேட்டாக என்ன சொல்லுதுன்னா, சப்போர்ட் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற தகவலை தான் சொல்லுது. ஓகே, இது நம்ம ஏற்கனவே ஒரு வெப்சைட் போட்டிருந்தோம். அதாவது வந்து நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்ராடேக்கு வந்துட்டு நீங்கள் ட்ரெண்டே உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்க முடியாது, அப்படிங்கும்போது எங்கே குயிக்காக பார்க்கலாம்னா ஃபட்டாஃபட்டில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தகவலை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி வெப்சைட்ஸும் இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒரு சிஸ்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி அதுலேருந்து எடுக்கிற நம்பர் தான் வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மோரார்லெஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்து இது. ஸோ சப்போர்ட்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படிங்கிற தகவலை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை தவிர சில பேர் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இந்த சப்போர்ட் விட்டுட்டே அடுத்த சப்போர்ட்டில் வந்து நீங்கள் இறங்கு, அதாவது வந்துட்டு பை பண்ண அப்படிம்பாங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸை வந்து செல் பண்ண அப்படிம்பாங்க. இது எப்படி வந்துட்டு பண்ணலாம் அப்படிங்கிறதும் இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்ச பிறகு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ஸோ அதை தவிர இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அடுத்த ட்ரெண்டுக்கு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதை வந்து உங்களுக்கு எப்படி இந்த இதை வந்து சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டு மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில ஸ்கூல் லீவ் டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோஸ்ட் ஃபிலிம்லாம் அதிகமாக வரும். அப்படின்னா பேய்கள் படங்கள்லாம் அதிகமாக வரும், நல்லா படமும் ஓடிட்டு இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் முடிஞ்ச பிறகு சரியாக வந்து ஒரு புது படம் ஒன்று வருது, அதுவும் வந்து பேய் படம். அதே டயத்தில் வந்து பார்த்தா அந்த படம் நல்லா போகல அப்படின்னு கேட்டால் உடனே நீங்கள் என்ன சொல்லுங்கள், அதுக்கு பதில் என்ன, அதுக்கான ட்ரெண்டு முடிஞ்சிச்சு, இவெல்லாம் நல்லா ஓடிச்சு. காரணம் என்ன, ஸ்கூல் குழந்தைங்களாம் வந்துட்டு லீவில் இருந்தாங்க, வந்துருந்தாங்க, இப்போ அவங்க போன பிறகு அந்த ட்ரெண்டு முடிஞ்சிச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், வேறு ட்ரெண்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு
ஒரு ட்ரெண்ட் பிரேக் ஆகும்போது அடுத்தது என்னன்னா அந்த லெவல் வந்து டோட்டலாக இன்னொரு இடத்துக்கு போகுது. இதுதான் கமாடிட்டியில் நடக்கும். நிறைய பேர் இந்த ட்ரெண்ட் லைனை வச்சுட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. அது பிரேக் ஆனோம்னா உடனே விட்டுருவாங்க. அடுத்த ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் வர வரைக்கும் உட்காந்துருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த விஷயமா இதை வந்து நான் வேறு விதமாக எப்படி சொல்லணும் அப்படின்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு காலேஜ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் அந்த காலேஜ் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஹோட்டல் வந்துட்டு இருக்குது. ஓகே, இந்த ஹோட்டல் எதை பேஸ் பண்ணி ஆரம்பிச்சாலும் அந்த காலேஜை பேஸ் பண்ணி ஆரம்பிச்சாங்க. அந்த காலேஜில் ஒரு 5 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 250 பேர் வந்து சொன்னாங்க, நாங்கள் இங்கே சாப்பிட்றோம், எங்களுக்கு வந்து சமையல் பண்ணுங்க, லஞ்ச் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு அந்த ஹோட்டல் வந்து நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும் போது பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் முன்பணம்லாம் கொடுக்கல. ஓகே, ஆனால் அந்த 200 பேர் சாப்பிடுவாங்க, 50 பேர் சாப்பிடுவாங்க சொல்லிட்டு அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தினமும் அரிசி வாங்குறாங்க, பருப்பு வாங்குறாங்க, செலவு பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 250 பேர் மினிமம் வருவாங்க அப்படின்ட்டு. அப்படின்னா அந்த மினிமம் டிமாண்ட் 250 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹோட்டல் வந்துட்டு இந்த பசங்க சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்ல வெளியில் இந்த விஷயம் போகுது. அப்படிங்கும்போது அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, மாதம் அட்லீஸ்ட் ஒரு 25 பேர் அதிகமாவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னு எடுத்து போகிற தகவல் எடுத்துப்போம். அப்படிங்கும்போது இந்த ஹோட்டலோட பேஸ் 250, 275, 300 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ வந்து என்னது நார்மலாக வந்து ஸோ இது 250 இருக்கும், அதான் சப்போர்ட்டு. அடுத்து வந்து பார்த்தா ரெசிஸ்டன்ஸ் 275, 300 இப்படி போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இதே வந்து இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்றவங்க ஒரு நாள் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து பார்த்தா 500 ஆயிடுச்சு. அது எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து பிரேக் அவுட். ஓகே, ஸோ இந்த பிரேக் எப்படி ஆச்சுன்னா, அன்னைக்கு வந்து பார்த்தா அந்த காலேஜில் கான்வெகேஷன், அதாவது அந்த ஆனுவல் ப்ரோக்ராம் நடக்குது, அதுக்கு மற்ற காலேஜ் இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மற்ற காலேஜும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்தது ஒரு 250 பேர் ஆனாங்க. கிட்டத்தட்ட 250, 500 பேர் ஆச்சு. அன்னைக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு. இன்னொரு தகவல் இது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 250 நார்மலாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னா அதுதான் அவனோட மேஜர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அடிக்கடி மேஜர் சப்போர்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தா 150 ஆயிடுச்சு, இல்லை 100 ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன தகவல் இந்த ஹோட்டல் பற்றி இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று வந்து காலேஜை பற்றி இருக்கலாம். காலேஜை வந்துட்டு ஆனுவல் லீவ் விட்டுட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒன்லி வந்து டியூஷன் மாரி வந்து சில வந்து ஸ்பெஷல் கிளாஸ் நடக்குது, அதுக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 50 ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க, அதனால சாப்பாடு கம்மியாக இருக்குது. பாயிண்ட் நம்பர் 1. இல்லை இந்த ஹோட்டலில் வந்து செஃப் மாறிட்டாரு, சரியாக வந்து மேனேஜ்மெண்ட் சரியில்லை, பிரச்சனை, அதனால வந்துட்டு இங்கே யாரும் அதிகமாக சாப்பிட்றது இல்லை, வேற இடத்துக்கு மாறிட்டாங்க, இந்த தகவல் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, அப்போ அந்த ட்ரெண்டு வந்து அங்கே இருந்தது 250, அந்த 300 இந்த ரேஞ்சில் இருந்து வந்துட்டு டோட்டலாக ஷிஃப்ட் ஆகி இப்போ 150, 200 போயிடுச்சு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரெண்ட் லைனை வந்துட்டு வேற இடத்துல வந்து வரைய ஆரம்பிச்சிருவீங்க. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த தகவல்லாம் கேட்பீங்க, காலேஜ் என்னாச்சு, அதுக்கு இந்த ஹோட்டல் என்னாச்சு, நிறைய பேர் சாப்பிட்டுருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இருந்ததுன்னா இங்கே வந்து வெயிட் பண்ண ஆரம்பிங்க, இந்த கேண்டில் வந்துட்டு அடுத்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ண ஆரம்பிங்க. இதுதான் சரி. ஓகே, இப்போ நான் அதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ இது நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து ஒரு பேசிக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு தகவல்களை சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் எப்படி வரையுதுன்னு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வரைஞ்சியும் காட்டுறேன். அடுத்து வந்து இது வந்து லைனாக வரையணும்னா என்னென்ன வந்து அடிப்படைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்று வந்து இந்த லைன் வரையும் போது அட் அன் ஆங்கிளில் வரைவோம். ஓகே, அதான் வந்து ஸ்லோப்பில் வந்து வரைவோம். ஓகே, ஒன்று வந்து அப்வர்ட் ஸ்லோப்பு, இன்னொன்று டவுன்வர்ட் ஸ்லோப்பு. இந்த அப்வர்ட் ஸ்லோப் எடுத்துகிட்டா உங்களுக்கு எப்படி இது சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துங்க, ரெக்டாங்கில் வந்துட்டு டயகனல் வரையத்து என்ன பண்ணுவோம், ஒரு இன்ட்டு மார்க் போடுவோம். ஓகே, அப்போ லெஃப்ட்லேருந்து வந்து ஒரு லைன் வந்து கீழேருந்து மேலே போகுது, இது வந்து அப்வர்ட் ஆக்சுவல் லைன். ஓகே, அதுக்கப்புறம் ரைட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலேருந்து ஒரு அந்த மேலேருந்து ஒரு லைன் வந்து கீழே வருது, இது வந்து என்னது டவுன்வர்டு. வந்துட்டு அந்த 2 டயகனல் வருது இல்லையா, உங்களுக்கு லெஃப்ட்ல இருந்து கீழே இருந்து இந்த சைடு போய் தொடுது இல்லையா, ஸோ அது வந்து அப்போர்டு. அதே மாதிரி அந்த லெஃப்டினுடைய டாப்லேருந்து கீழே இறங்குறது வந்து டவுன்வர்ட் ஸ்லோப். ஓகே, ஸோ இப்படி தான் உங்களுக்கு ட்ரெண்ட் லைனை வந்துட்டு வரைகிறது. ஓகே, இதை வரைகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதே அப்போர்ட் ட்ரெண்டாக இருந்தால் 2 லோ வேணும். ஓகே, அதுக்கப்புறம் டவுன்வர்ட் ட்ரெண்டாக இருந்தால் 2 ஹை வேணும். ஓகே, அப்போது அடுத்த கேள்வி என்ன இருக்கும், அப்போர்ட் ட்ரெண்ட்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மேலே இருக்கும், அந்த லைனுக்கு ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கும். டவுன்வர்ட் ட்ரெண்ட்னா ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து ப்ரைஸ் இருக்கும். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து ஒரு செவுரு இருக்குது, அந்த செவுத்து மேலே ஒரு ஏணியை சாத்துறீங்க, அது மேலே நடந்து போகிறீங்க. அப்போ நடக்கும்போது என்ன பண்ணுறீங்க, ஒவ்வொரு படியாக வச்சு மேலே ஏறி போகிறீங்க, உயரமாக போகிறீங்க, அதே தான் வந்து ப்ரைஸ், நீங்கள் தான் ப்ரைஸ். ஓகே, அந்த ஏணிப்படி தான் வந்துட்டு ட்ரெண்ட் லைன். இப்போ நீங்கள் மேலே ஏறி போகுதுன்னா மேலே போயிட்டே இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது, அந்த ஸ்டாக்கும் அந்த இண்டெக்ஸும் ட்ரெண்டுக்குள்ளே இருக்குது. ஓகே, அடுத்து வந்து என்னது அப்படின்னா டவுன்வர்ட் ட்ரெண்ட். அப் ட்ரெண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டவுன்வர்ட் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டை வந்து உங்களுக்கு எப்படி ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால், எந்த ஒரு பொருளும் மேலேருந்து கீழே வரும். ஓகே, கீழே விடுவோம், அது விழப்போகுதுங்கிறது தெரியுது தான் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து நம்ம வரைஞ்சி வச்சுக்கிறோம். அப்படிங்கும்போது எந்த ஒரு பொருளும் மேலே விழும்போது ஃபஸ்ட்டு தொங்கும் இல்லையா. இப்போ வந்து ஒரு மங்கி எடுத்துங்க, ஒரு மரக்கிளையிலேருந்து ஃபஸ்ட்டு தொங்கும். ஓகே, அப்போ கீழே விழுவ போகுதுன்னு அர்த்தம், தொங்கிட்டு இருக்கு, ஜம்ப் ஆகுது, கீழே விழ போகுது, அப்போ அது அடுத்த மரக்கிளை தாண்டும், அப்புறம் அது அடுத்த ட்ரெண்ட் லைன். ஓகே, அது ஒன்று தெளிவாக சொல்ல போனால். ஓகே, ஸோ அப்படி தொங்கும் போது வந்து அப்படி தொங்கும் போது என்னது, அப்போ அந்த ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குது, இந்த மரக்கிளைக்கு கீழே வந்துட்டு மங்கி தொங்குற மாதிரி ப்ரைஸ் வந்து மரக்கிளை கீழே இருக்குது அப்படின்னா ட்ரெண்ட் லைனு கீழே இருக்குது, இது வந்து டவுன்வர்ட் ட்ரெண்ட். ஓகே, ஸோ ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த அப்போர்ட் ட்ரெண்ட், ப்ரைஸ் வந்து ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்ட். ஓகே, இதை வரையத்துக்கு வந்து 2 ஹை வேணும், 2 லோ வேணும். ஓகே, ஸோ இப்போ நான் எல்லாமே என்ன சொன்னேன், ஒரு ட்ரெண்ட் லைன் வரையணும்னா ஆங்கிள் வரையும், 2 ஹை வேணும், 2 லோ வேணும், ஒரு அப்போர்ட் ட்ரெண்ட் வரையதா இருந்தாலும் டவுன்வர்ட் ட்ரெண்ட் தான். இப்போ இது வந்து கன்ஃபார்ம் ட்ரெண்டா அப்படிங்கிறது எப்படி பண்ணா, நான் 2 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, இது 3 பாயிண்ட் உங்களுக்கு கிடச்சிச்சுன்னா இது வந்து ட்ரெண்ட் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னா நல்ல வந்து வேலிடேஷன் கிடச்சிச்சு, ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சி, இதை நம்பி வந்து இறங்கலாம். இந்த ஸ்டாக்கு, இந்த இண்டெக்ஸ்
இண்டெக்ஸ் இந்த ட்ரெண்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணது இந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் கமாடிட்டியில் பண்ணுவாங்க. இந்த ட்ரெண்டுக்குள்ளே தான் இது போயிட்டு இருக்குன்னா அந்த கமாடிட்டியில் தைரியமாக இறங்குவாங்க. அது பிரேக் ஆகிடுச்சுன்னா உள்ளே வந்துடுவாங்க, இல்லை வந்து வேறு ட்ரெண்டுக்கு மாறிடுவாங்க. ஓகே, இதுதான் நடக்கும். சரி, இதை தவிர வந்து பார்த்தா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த லைன் இருக்கு இல்லையா, இப்போ வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, அடுத்த சப்போர்ட் இருக்குது. இது வந்து சப்போர்ட்டை டச் பண்ணி போகும்போது இது பண்ணுறாங்க. இது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா ஒரு இடைப்பட்ட கேப்பை வந்து ஒரு சஃபிஷியன்ட் கேப் இருக்கணும். ரொம்ப குறுகியத்தில் வந்து போயிடுச்சுன்னா அது வந்து ஒரு ரிலேபிலிட்டியே கிடையாது அந்த ட்ரெண்ட். ஓகே, அந்த விஷயமும் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா வந்து நீங்கள் வந்து மோர் வந்து டைம் ஃப்ரேம் அதிகமாகும் போது அந்த ட்ரெண்டோட ரிலேபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 1 டேக்கு கீழே பார்க்கும்போது அதோட ரிலேபிலிட்டி கொஞ்சம் கம்மி. ஆனால் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் எதில் பார்ப்பாங்கன்னா டேல பார்ப்பாங்க. ஓகே, டே டைம் ஃப்ரேமில் தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சில ஸ்டாக்ல ட்ரெண்ட் லைன் வரையினா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அப்படின்னா அந்த டூ லோ டூ ஹை வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வரும். அப்படின்னா அந்த ஸ்டாக்கை போட்டு உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி அவனு ஃபிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து ட்ரெண்டுக்குள்ளே ஃபிட் ஆகல, அப்படின்னா அது ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணல, அதை வந்து விட்டுருங்க. ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணாத ஸ்டாக் விட்டுட்டு ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணுறது எடுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்டை எப்படி வந்துட்டு பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா அந்த ப்ரைஸ் மேலே போயிட்டு திருப்பி வந்து அந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகுது அப்படின்னா சப்போர்ட்டை டச் பண்ணிடுச்சு, அங்கே நீங்கள் என்டர் பண்ணலாம். திருப்பி வந்துட்டு ஒரு பை வாங்கலாம், மேலே போவோம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டில் இன்னொரு இடத்துல வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டில் அது வந்து நான் சப்போர்ட் சொன்னால் அதே வந்து இதாக இருந்துன்னா டவுன் ட்ரெண்ட் ஆச்சுன்னா மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்த பிறகு திருப்பி வந்து ஷார்ட் பண்ணுவாங்க. இதை தவிர ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், இந்த ட்ரெண்டை பிரேக் ஆகிடுச்சுன்னா ஓகே, நீங்கள் வந்து மேலே வந்து போயிட்டு இருந்தில்ல ப்ரைஸ், அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிடு கீழே வந்துச்சுன்னா அது ஒரு 1 டே விட்டு அந்த 1 டே கேண்டில் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மறுநாள் வந்து ஃபுல்லாக வந்து ஷார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, இப்படி தான் வந்து ட்ரெண்ட் லைனை பயன்படுத்தி ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இதை வந்து நான் 2 ஸ்டாக் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து டிசிஎஸ் எடுத்திருக்கேன், இன்னொன்று வந்து இண்டஸ் பேங்க் எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னா இப்போ இண்டஸ் பேங்க் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது, டிசிஎஸ் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. இதை வந்து எப்படி பார்க்க போகிறோங்கிறது பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், டிசிஎஸ் வந்துட்டு இங்கே வந்து 1 பாயிண்ட்டு, இங்கே வந்து 2 பாயிண்ட்டு, எனக்கு இங்கே 3 பாயிண்ட் கிடச்சிருக்கு. அப்போ 3 வந்துட்டு லோ கிடச்சிருக்கு. நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை வரையறதுக்கு அப்போ இது ட்ரெண்டுக்குள்ள தான் இருக்குது, ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன். ஓகே, வெரி கிளியர், நான் வரைஞ்சிட்டேன். அப்படி பார்க்கும்போது இப்போ எங்கே வந்து இது வந்து உட்காரும் அப்படின்னு பார்த்தா, எங்கே வந்து இதுக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த கேண்டில் வந்து நான் நேராக வந்து கிராஸ் ஓவர் வச்சா கிட்டத்தட்ட 2064 அந்த ஒரு நியர்பை ரேஞ்ச் வச்சுங்க, 60 to 65 அப்படிங்கிறது. இந்த ரேஞ்சில் வந்து இது டச்சாக உட்காந்து திருப்பி ஏறும் அப்படிங்கிறது ஒரு இது. ஓகே, இது பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா இந்த ட்ரெண்டு வந்து அடுத்ததுக்கு போயிட்டு அடுத்த ட்ரெண்டுக்கு போயிடுச்சு, அதாவது இது வந்து அடுத்த லெவலுக்கு மாறிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறவங்க எல்லாமே இப்போ வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா இப்போ வந்து கீழே வந்துடுச்சு. அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டை தொட்ட பிறகு இங்கே பை பண்ணுறவங்க அடுத்த ஒரு லெவலுக்கு போவோம். இதுதான் வந்து ட்ரெண்ட் லைனை பயன்படுத்தும் விதம். ஓகே, இப்போ நம்ம அப்போ ட்ரெண்ட் பார்த்தோம். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டவுன்வர்ட் ட்ரெண்ட் பார்க்க போகிறோம். டவுன்வர்ட் ட்ரெண்ட் பார்க்கும்போது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இண்டஸ்இன் பேங்க் ஃபுல்லாக கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டு இருக்கு. ஓகே, அதுக்கு காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து இண்டஸ்இன் பேங்க் வந்து இறங்குறதுக்கு காரணம் வந்து அந்த பேங்க்கினோட நியூஸை தவிர டெக்னிக்கல் நியூஸ், டெக்னிக்கல் இண்டிகேட்டரோட விதம். ஏன் அப்படின்னா 200 into 50 இதுக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். 200 மூவிங் ஆவரேஜ், 50 மூவிங் ஆவரேஜ், இது 2 கிராஸ் பண்ணுறது வந்து டெத் கிராஸ், கோல்டன் கிராஸ் சொல்லுவாங்க. கோல்டன் கிராஸ்னா வந்து 50 மூவிங் ஆவரேஜ் மேலே வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இருக்கும்போது அது கோல்டன் கிராஸ், 50 மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கும்போது அது டெத் கிராஸ். இப்போ வந்து இண்டஸ்இன் பேங்க் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு டெத் கிராஸ், அதனால வந்து டோட்டலாக வந்து இறங்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது எங்கே வந்து நிற்கும், அடுத்து வந்து எனக்கு எங்கே வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் நான் இறங்கலாம், இல்லை எங்கே வந்து சப்போர்ட் கிடைக்கும் நான் திருப்பி வந்து பை பண்ணலாம், இப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு இப்போ இங்கே வந்து பார்த்துருக்கோம். இங்கே வந்து 2 பாயிண்ட் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், 3 பாயிண்ட். இது வந்து ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா ஃபுல்லாக இறங்கியிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் இந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இறங்கியிருக்கு, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து இறங்கியிருக்கு, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்லேருந்து அதே இடத்துலேருந்து இறங்கியிருக்கு. ஓகே, இறங்கின பிறகு இப்போ எங்கே வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும், சில பேர் இப்போ இதை வந்து பை பண்ணணும் லாங் பண்ண நினச்சாங்கன்னா இப்போ என்ன வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து முன்னாடி இதாக இருக்குது. ஓகே, எழுந்திருச்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி எங்கே எழும் அப்படின்னு பார்த்தா இங்கே எழும், மோரார்லஸ் இங்கே வந்துடுச்சு. அடுத்த கேண்டில் வந்து இறங்கினாலும் இங்கே வந்து இறங்கும், இங்கே வந்து டச் ஆகிட்டு திருப்பி எந்திரிக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரெண்ட் லைனே, இதை பயன்படுத்த அது பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சொன்ன மாதிரி வந்து 50 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து ஸ்டாக் இறங்கிடுச்சு. அதே டைட்டில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இதுக்கு சப்போர்ட்னு ஒன்று இருந்துச்சு, பிரேக் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் வந்து அக்ரெசிவாக வந்து இது பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஷார்ட் பண்ணுறாங்க. காரணம் என்னன்னா அதையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல, திருப்பி அங்கேருந்து எந்திரிக்கணும்னு நினச்சாங்க, எந்திரிக்கல, திருப்பி வந்து கீழே போயிட்டு இருக்கனால இன்னும் வந்து ஷார்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ட்ரெண்ட் லைனை வச்சது. இப்போ எங்கேயா வந்து இதில் வந்துட்டு இப்போ நான் தான் மூவிங் ஆவரேஜ் போட்டு உங்களுக்கு அந்த 200 into 50 அதாவது டெத் கிராஸ் கோல்டன் கிராஸ் சொல்லணும், ஏன் இந்த ஸ்டாக் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு, ஏதாவது டவுன் ட்ரெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னு வச்சிங்களேன், இதெல்லாம் வந்துட்டு யாருமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் யூஸ் பண்ணுறவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க.
பிளைன் சார்ட்டு, அதில் வந்து அந்த லைன். ஓகே, இதில் ஏகப்பட்ட லைன் வரையலாம். ஒன்று ஹரிசாண்டல் லைன் வரையலாம், இன்னொன்று அட்டான் லைன். ஹரிசாண்டல் லைன் திருப்பி அங்கேருந்து சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறதையும் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த ஹரிசாண்டல் லைன் வச்சிருக்கு இல்லையா, இது எப்படி வரைகிறதுனா இந்த பென் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து எடுத்துக்கலாம். இதை வச்சு நீங்கள் வரையலாம். ஓகே, இதில் இன்னும் நிறைய வந்து லைன் வரையலாம். இப்போ இங்கே வரைவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு வரைவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரைவாங்க. இது மாதிரி நிறைய வரலாம். இதெல்லாம் என்னென்னா ஒவ்வொரு நாள்லையும் வந்துட்டு எந்த இடத்துல ரெசிஸ்ட் ஆகி திருப்பி கீழே வரும், எந்த இடத்துலலாம் டச் ஆகி கீழே வரும் அப்படிங்கிறது தெரியும், ஒரு தகவல் தெரியும். ஸோ இவங்க எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலிஞ்சர் பேண்டோ RSI இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இதை வச்சு பண்ணுவாங்க. திஸ் இஸ் கால்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி உள்ள வீடியோவில் உள்ள தகவல் வந்துட்டு ட்ரேடர்ஸ்க்கு, அதுவும் பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கு இல்லை இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு இந்த தகவல் ரொம்ப மிக பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்னன்னா வீட்டில் உட்காந்து அந்த லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ வச்சு பார்த்து தான் பண்ண முடியும். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து மொபைலில் வந்துட்டு அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வரைய முடியாது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனை எவ்வளோ வந்து அதிகமான ஒரு கேண்டில் பார்க்குறீங்களோ அது இன்னும் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். அது வந்து தெளிவாக ரெஸ்பெக்ட் ஆகும், அது ரிலையபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பொழுதும் போல உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக கொடுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.